இம்பார்ட்டன்டான லவ் வேணும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளைங்க அவங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க. பொண்ணுங்க தான் ரொம்ப அக்கறையா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? அது நிறுத்துங்க. அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதலர்களா இருக்கும்போது பசங்க போய் பொண்ணுகளோட இருப்பாங்க, பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க, வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணம்னு வந்துட்டா பசங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு. அதாவது ஹஸ்பண்டுக்கு பெரிய பொறுப்பு வந்து அவங்க வேலைக்கு வெளியே போகணும்னு சந்தேகத்தின் பேரு தான் எங்க ஓகே சாப்பிட்டுருக்கியா, எங்க உனக்கு வெளியே பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்னு கூப்பிட்டு சந்தேகம் தான் பண்றீங்களே தவிர அக்கறையும் கிடையாது சக்கரையும் கிடையாது. அதெல்லாம் இல்ல, பெரிய பொறுப்பு பொறுப்புன்னு பருப்பு மாதிரி பேசாத நீ. ஏங்க ஏங்க பாத்தீங்களா, நான் இப்பதான் சொன்னேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறீங்க. இந்த சந்தேகம் தான், இந்த ட்ரஸ்ட் தான் இல்ல. இந்த மாதிரி ஈகோ இருக்க கூடாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, அதனால தான் எங்களுக்கு கோவம் வருது. ஓகே ஓகே, நம்ம ஏன் சண்டை போடுறோம்? இந்த மாதிரி ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பத்தி காமிக்கிறதா இப்போ வந்து ஆட போறாரு. யாருன்னா சூர்யா அண்ட் ரம்யா. அவங்க எந்த கலர்ல ட்ரெஸ்ல வந்து ஆட போறாங்கன்னு பாத்துக்கலாமா? ஓகே. கேன் யூ ஹேவ் தி பால்? பா அட்லாஸ் உன்னோட ஆரஞ்சு கலர்ல வந்துருச்சு. ஆரஞ்சு மாதிரி சும்மா பளபளன்னு வந்து ஆட போறாங்க சூர்யா அண்ட் ரம்யா. சரியா சார்? ஓகே, நல்லா கிட்ட வந்து உட்காருங்க. ஃபீல் கம்ஃபர்டபுள். நீங்க முதல்ல எங்க பாத்துட்டீங்க, அப்புறம் எங்க சந்திச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம். நீ சொல்றியா? நீயே சொல்லு. நீயே சொல்லு. நீ சொல்லு. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அங்க கேண்டீன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தேன். ரெட் சல்வார் போட்டிருந்தா, கியூட்டா சபியா. she came. அவ்வளோ இல்ல, கொஞ்சம் தான். அதுவும் அப்பதான். இப்போ நீ சபியா இல்ல. என்ன அப்போ நான் சபியா இல்ல? உன் சபினஸ் தானும் அழகே. ஸோ இப்ப நான் அழகா இல்லையா? நீயே சொல்றியா? நீயே சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீயே சொல்லு. பாசத்திலும் சரி வெறுப்பிலும் சரி பொண்ணுங்க காட்டுறவனுக்கு பசங்களால எனக்கே காட்ட முடியாது. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, பக்கடைய பாக்குற, வம்புகளை கூட்டுற, சக்கரையை சாதம் போல ஊட்டுற, என்னைய நீ மேல ஏத்துற ஏத்துற. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற. இதுவரை படியல கொடுக்கிற ரொம்ப எதுக்கு நீ பிறந்த தெரியல, எதுக்கு நீ வளர்ந்த புரியல, பொதுவாக எண்ணி போகுது ஆவி. துணையாளி இல்லை நான் கட்டிடவே தாவி, இருந்தே வெண்ட சோரா என நீ கொட்டி குறா போதா பூசுற வாசமா வீசுற. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகாவல பூந்து சாமியாடுற. என்னதான் இவங்க சந்தோஷமா காதலிச்சாலும் இவங்களுக்குள்ள அடிக்கடி நடக்கிற பிரச்சனை ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவங்களுடைய காதல்
ஒன்றும் சேர்ந்துச்சா இல்லையான்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹலோ, எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரிஞ்சுதான் போன் எடுக்க மாட்டியா? ஏய் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் கால் பண்ணியிருந்தா அப்ப கூட நீ போன் எடுக்க மாட்டியா? ஏய், இப்போ ஏன் லூஸ் மாதிரி கத்துற? ஆமாடா, நான் லூசு தான். உன்னை நம்பி இருக்கேன் பாரு, நான் லூசு தான். ஏய் பாரு, யூ ஹலோ ஹலோ பாரு பாரு, ஒரு நிமிஷம். என்கிட்ட பேசாத அருண், I don't need One this. minute, please. நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதுனால தானே நீ பண்ணாம இருக்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. இனிமே நான் உன்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நான் பிராக்டிஸ் போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீ என்ன வேணா பண்ண, I don't care. Even I don't care anymore. நான் உன்னை மதிச்சு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே நீ இப்படி ஆடுற. இல்ல அருண், நீ என்ன மதிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ அருண் உனக்கு தெரியல. என்ன மிஸ் பண்ணாதான் உனக்கு அது புரியும். நான் இல்லாம நீ என்ன அவன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீ இல்லைன்னா இப்ப இருக்கிறதோட நல்லா தான் இருப்பேன். பயமா? ஏன்? மிஸ் பண்ண தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ நைட் உன் மெசேஜ பார்க்க வரைக்கும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. நீயும்
காதல்ல என்னதான் ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் உங்களுடைய காதல் உண்மையானதுங்க. இந்த காதல் ஒரு வருஷம் லவ் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் இல்லையா? அது நீ ஜடமா? I hate you and I hate you. நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரே வழி அதுதான். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. புரிஞ்சாப்பா தம்பி? பொண்ணு நம்மகிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுறது, நம்ம பின்னாடி கெஞ்சி கெஞ்சி போகணும் தான். இவங்களுக்கான கமெண்ட்ஸ் கேட்போம். நமிதா மேம். ரொம்ப ரொம்ப cute. Thank you. Cute performance. And Ramya, you look like a doll, darling. ஒரு doll மாதிரி இருக்கீங்க. Especially at the endல நீங்க நடந்து வந்திருக்கீங்க. அப்போ ஐயோ அந்த style and attitude very cute. And expressionsல actingல I think நீங்க அவருக்கு சாப்பிட்டு தூக்கி சாப்பிட்டாச்சு. And செலுத்து டான்ஸ் மூமெண்ட்ஸ்ல நீங்க அவருக்கு தூக்கி சாப்பிட்டாச்சு. அவ்வளோ அழகா இருக்கு. ரெண்டு காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ரொமான்டிக் கியூட் அருமையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் மச்சான் வாட் அ கோரியோகிராஃபி. லவ் இட் லவ்லி கோரியோகிராஃபி. அண்ட் சூர்யா ஃபேண்டாஸ்டிக் டார்லிங். சூப்பர் ஸ்டெப்ஸ் இருக்கு. உங்களோட என்ன சொல்ற எல்லாம் லிஃப்ட்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. ஒரு சின்ன சஜஷன், நீங்க ரெண்டு டப்பிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஐ திங்க் அதர்வைஸ் பர்ஃபெக்ட். நமிதா மேம் பர்ஃபெக்ட்னு சொல்லிருக்காங்க, டப்பிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிருக்காங்க. குஷ்மா மேம் நீங்க சொல்லுங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பொம்மை என் சின்ன பொண்ணு இருக்கா பாரு, அவளை நான் பொம்மை தான் கூப்பிடுவேன். நான் பொம்மை மாதிரி இருப்பா. ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது அப்படியே பொம்மை மாதிரி இருக்க. So cute, such a cute doll you are. இருந்தது. உண்மையில ஒரு காதல் ஜோடி சண்டை போட்டா சேர்ந்தா ஒருத்தர் மிஸ் பண்ணா, உண்மையில டே டு டேல ஒரு ஒவ்வொரு லவர் பார்க்கும்போது, ஒரு கப்பல் பார்க்கும்போது இது ரிலேட் பண்ண முடியும் உங்களால. அதுவும் ஏன் அவ்வளவு அழகா இருந்ததுன்னா ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபி இருக்கு சந்துருது. அந்த டிரான்சிஷன் அந்த ஸ்மூத்தா இருந்தது அந்த டிரான்சிஷன். அதே சமயத்துல நீங்க ரெண்டு பேரும் உயிர் கொடுத்துட்டு பண்ணிருக்கீங்க பாருங்க. சூர்யா நீங்க வர வர எப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு பாரு, அது கான்ஃபிடென்ட் அந்த கொஞ்சம் கூட ஹஞ்ச் இல்லாம அவ்வளவு கம்பீரமா உங்களை ஆடும்போது the way you carry yourself அவ்வளோ அழகா இருக்கு. You look so good and both of you are rocking today. Thank you so much ma'am. Surya and Ramya and Chandru. Thank you. கமெண்ட் வாங்குறீங்க. ரெண்டு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற காதலர்களுடைய கதையை சூப்பரா பண்ணுங்க அம்மா. 2 நிமிஷத்துக்கு மேல தெரியும். ஐ திங்க் பாபிக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. சூர்யா என்ன பண்ணீங்க? ரொம்ப அழகா அந்த ஹெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா விஷயத்திலையும். அண்ட் இவ உனக்கு பயங்கரமான சப்போர்ட் ரம்யா, செம்ம சப்போர்ட். அவ வைக்கிற அந்த டோ பாயிண்ட், அந்த ஹெட் எல்லாமே பர்ஃபெக்ஷனா இருக்கு. ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் அது பெருசா தெரியவே தெரியாது. ஆனா அவ பண்றது ஒரு பெரிய ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்க பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பிரஷன். அண்ட் சந்துரு சாங் செலெக்ஷன், ஃபேண்டாஸ்டிக் சாங் செலெக்ஷன் அண்ட் எக்ஸலென்ட் both of you. சூப்பர். ஆசம் கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு 3 ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும். உங்க கொரியோகிராஃபர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சந்திர மாஸ்டர் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்ல சந்துரு? இல்லைங்க நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு எதிர்பார்த்த ஃபீல் வந்துச்சு. டப்பிங் தான் கொஞ்சம் கஷ்டம். அவங்க ஆக்சுவலாக தான் பேசலாம்னு ட்ரை பண்ணேன். நான் பேசுறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு வர நல்லா தான் பேசுறா. கொஞ்சம் அந்த ஃபீல் வர்றது தான் படத்துல டைலாக் எடுத்து பேச வச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேரும் சூப்பரா பண்ணீங்க. தப்பு கிடையாது. பட் கிளிப் மூமெண்ட் மட்டும் கரெக்டா. ஓகே ஆல்ரைட். 3 ஜட்ஜஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸ் ஆயினீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்க கிட்ட ஓடி போங்க பார்க்கலாம். சூர்யா and ரம்யா ரொம்ப கியூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. 2 பேருமே you compliment each other very well அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேஃப் ஜோனா டேஞ்சர் ஜோனான்னு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் ஆக்சுவலி இவங்க தான் டாப். வாவ், தெரியுமா? அப்ப சொல்லிருக்கணும்ல நாங்க சேஃப் ஜோன்ல தான் இருக்கோம்னு. ஸோ என்னுடைய மார்க் இன்னைக்கு 9.5. குஷ்பு மேம் your score. பொம்மை எவ்வளவு கொடுப்பேன் தெரியாதா? நீ சொல்லு மான்சிங்.
நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே மேம். 10. தேங்க்யூ மேம். Ashma ma'am full 10 கொடுத்திருக்காங்க. Ramita ma'am your score. நான் ஹாப்பியா இருக்கு ஆனா கொஞ்சம் டப்பிங்ல தான் என் பொறுத்த வரைக்கும் கஷ்டம். 9.5. Okay, so 9.5, 9.5 and 10 கிடைச்சிருக்கு. இருந்தால lucky ball இருக்கு. 10 to 15 15 to 20 15 to 20. இவங்க 15 to 20 அப்படின்றாங்க, இவங்க வேணாம் அப்படின்றாங்க. So decide and tell me. 10 to 15 or 15 to 20? 10 to 15. 15 to 20. ஐயோ என்ன மாஸ்டர் இப்படி சண்டை போடுறாங்க? அந்த மாதிரி தானே கான்செப்ட், சண்டை போட்டுக்கிறது. அப்படியே அதே ஃபீல்ட்ல இருக்கணும். அதே ஃபீல்ட்ல ஒரு நம்பர் தான் போயிட முடியும். சரி அப்பனா ஓகே 10 to 15. 15 to 20. ஐயோ இதுக்கு வர பண்ண தாங்க. சரி ஜட்ஜஸ் 15 to 20ன்றாங்க. ஓகே உங்களுக்கு? ஓகே உங்களுக்கு? ஓகே ஓகே. ஓகே so 15 to 20 அப்படின்னு ஃபைனலா டிசைட் பண்ணிட்டீங்க. ஆல்ரைட். Second one. No problem. உங்களுடைய total 42. Not a bad score. Okay? All the best. Okay, Bobby. அடுத்தபடியா என்ன மாதிரியான காதல் பார்க்க போறோம்? காதல்ல இது கொஞ்சம் சீரியஸான போர்ஷன். அதாவது